வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷனை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி உமன்ஸ் T20யோட 7th மேட்ச் இந்தியா உமன்ஸ் அண்ட் பாகிஸ்தான் உமன்ஸ் 2 டீமுக்கான மேட்ச் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 6th அக்டோபர் ஈவினிங் 3:30க்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் 7 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க 3 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுங்க 4 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 130 எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹெட் பொறுத்தளவுக்கு இந்த 2 டைம் இது வரைக்கும் 15 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா 12 தடவையும், பாகிஸ்தான் 3 தடவையுமே வின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல் டீம் 2 டைமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கும். விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட்டில் வந்து சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா உமனோட பாசிபிள் 11 ஸ்மிருதி மந்தானா அண்ட் ஷஃபாலி வர்மா 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸ்மிருதி மந்தானா பொறுத்தளவுக்கு ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு மஸ்ட் பிக்கில் தான் எடுத்துகிட்டு போய் ஆகணும். மேபி பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஒரு வைஸ் கேப்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷஃபாலி வர்மா ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் அப் அண்ட் டவுனில் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஓப்பனர்ஸே மேட்ச்சை முடிச்சு கொடுக்க கூட முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மேபி பிக் பண்ணிவிட்டு போகலாம். பேட்டிங் செகண்ட்னா கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் செகண்ட்னா மேபி நீங்கள் ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஹர்மன்பிரீத் கவுர் ஸோ ஃபார்மே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக எடுத்திருக்கு. ஸோ ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. பட் எந்த அளவுக்கு பவுலிங் எடுப்பாங்க அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறையா குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்கும்போது இவங்க வந்து ஓவர் எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ ஹர்மன்பிரீத்தை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட்டு பிளேயராக தான் ப்ளே பண்ண போகிறாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் செகண்ட்னா நீங்கள் மற்ற பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஜமீமா கண்டிப்பாக மஸ்ட் வீக் பிளேயர். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி, பேட்டிங் செகண்ட் பண்ணாலும் சரி, இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய ட்ரம் கார்டு பிக்காக இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ரிச்சா கோஷ் ஸோ கிளவருக்குள்ள பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் பேட்டிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 பால் கிடச்சா கூட போதும், அதுலேயுமே வந்து 50+ ரன் அப்படின்றத ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரிச்சா கோஷ் கண்டிப்பாக சேஃப் சாய்ஸ். கண்டிப்பாக ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஜிஎல்ல மட்டும் ஒரு வைஸ் கேப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தீப்தி சர்மா கண்டிப்பாக மஸ்ட் பிக் பிளேயர். ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. 4 ஓவர் பவுல் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயுமே டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ மேட்சை பொறுத்தவரைக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் தீப்தி சர்மா தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூஜா வெஸ்டேக்கர் ஸோ மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். மேக்ஸிமம் 2 விக்கெட்டு கூட எடுக்கலாம். ஸோ பூஜா வெஸ்டேக்கரை பொறுத்தளவுக்கு பவர் பிளேயில் 2 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணிவிடுவாங்க. டெத் ஓவர்லையுமே பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஷியாங்கா பாட்டேல் ஸோ இவங்க பார்த்தோன்னா ஒரு 14-15 ஓவருக்கு அப்புறம் தான் பவுல் பண்ணவே வராங்க. மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ அதில் விக்கெட் எடுத்தால் அட்வான்டேஜ், அப்படி இல்லைனா ஸோ இல்லை. ஸோ ஷியாங்கா பாட்டேல் பொறுத்தவரைக்கும் மேபி வந்து டாப்பாக நல்லா ப்ளே பண்ணுவாங்க, மிடில் ஆர்டர் தான் கொலாப்ஸ் ஆவாங்க அப்படின்னா அந்த டீமில் மட்டும் இவங்களை பிக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா டெத் ஓவர்லையுமே பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். அருந்ததி ரெட்டி ஸோ நல்ல குவாலிட்டி பவுலர், மேட்ச் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்மே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். மினிமம் 1 விக்கெட் தாராளமாக எடுத்து கொடுக்க முடியும். மேபி பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 2 விக்கெட்டை கூட எடுக்கலாம். ஷோ பண்ணால் கண்டிப்பாக மஸ்ட் பி. பர்டிகுலராக பவுலிங் செகண்ட் பண்ணால் ரிஸ்கி சாய்ஸில் ஸ்மால் லீகில் கூட நீங்கள் வைஸ் கேப்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லேயும் மஸ்ட் பி பிளேயராகவே ட்ரை பண்ணிக்கோங்க. ரேணுகா சிங் பவுலிங் ஃபர்ஸ்ட்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் செகண்டாக நீங்கள் ஸ்பின்னர்ஸுக்கு போகலாம். ஸோ இந்தியன் டீமை பொறுத்தளவுக்கு பவர் பிளேயில் யாராவது பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேணுகா சிங் அண்ட் பூஜா வெஸ்டேக்கர் ஸோ கண்டிப்பாக தான் பவுல் பண்ணுவாங்க. அண்ட் டெத் ஓவரை பொறுத்தளவுக்கு ரேணுகா சிங், தீப்தி சர்மா, ஷியாங்கா பாட்டேல் 3 பேருமே ஓவர்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் உமனோட பாசிபிள் 11 ஃபெரோசா அண்ட் முனிப் அலி 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃபெரோசாவை பொறுத்தளவுக்கு எல்லா பாலுமே அடிச்சாட தான் ஆசைப்படுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஹிட்டும் பண்ணலாம், இல்லை ஃப்ளாப்பும் ஆகலாம். ஸோ 50% தான். மேபி பேட்டிங் செகண்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னால் தாராளமாக நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு மற்ற பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். முனிப் அலி கிளவுக்கு பண்ணுறாங்க. அண்ட் ரீசன்ட் ஃபார்மே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக எடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக ரிச்சா கோஷா முனிப் அலியாக பார்க்கும்போது முனிப் அலி வந்து டாப் ஆர்டர்லேயே வந்துடுறாங்க. ரிச்சா கோஷை பொறுத்தளவுக்கு 5th and 6th ஓவரில் தான் பேட்டிங் பொசிஷன் கிடைக்கும். ஸோ கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு யார் பேட்டிங் செகண்ட் பண்ணுறாங்களோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம பிக் பண்ணிட்டு போகலாம். சீதா அமீன் ஸோ டீசென்ட் சாய்ஸ். பவுலிங்குமே இருக்குது. பட் எந்த அளவுக்கு பவுலிங் எடுத்துப்பாங்க அப்படின்ற கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அமீனை பொறுத்தளவுக்கு பவுலிங் சான்ஸ் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா எடுத்துருப்பாங்க, இல்லைனா நீங்கள் தாராளமாக ட்ராப் பண்ணிக்கோங்க. சாஹில் கண்டிப்பாக மஸ்ட் பிக். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து இவங்களை எடுத்துகிட்டு போகணும். 1 சைடு வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்மே பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் 2த்துலையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அட்லீஸ்ட்
பாகிஸ்தான் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கணும். இவங்களை வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிதாதர் ஸோ நல்ல சாய்ஸ். பேட்டிங்லையுமே டாப் ஆர்டரில் வராங்க, 4 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் தான் எடுக்க தோணுது. ரீசன்ட் ஃபார்மே சூப்பராக இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போய்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்க. ரியாஸை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட்டு ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க, ஸ்மால் லீக்கில் வேண்டாம். ஃபாத்திமா சானா கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஸோ உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். ஏன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். 4 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணுவாங்க அண்ட் பேட்டிங்கில் ஒரு 20% அடித்து கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கேச்சிங் புஷில் இருக்கிறதால அதுலேயுமே பாயிண்ட்டை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சாஹில், நிதாதர் அண்ட் ஃபாத்திமா சானா 3 பேருமே உங்கள் டீமில் மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போங்க. டியானா பேக்கை பொறுத்தளவுக்கு பவுலிங் ஃபர்ஸ்ட்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா நீங்கள் தாராளமாக ட்ரா பண்ணிவிட்டு போயிடலாம். நிஷா சாந்தா பொறுத்தளவுக்கு ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. பட் எப்போ வந்து விக்கெட் எடுப்பாங்க, எப்போ விக்கெட் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ பவுலிங் செகண்டாக மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் ஃபஸ்ட்டாக நீங்கள் தாராளமாக ட்ராப் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் பவுலரை போகலாம். துபா ஹர்சன் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு போராக தான் இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எடுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. மேபி பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். சாதியா இக்பால் ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிக். ஸோ உங்கள் டேபிள் இருந்தே ஆகணும். மேட்ச் விக்கெட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு ரிஸ்க் சாய்ஸில் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் யாராவது ஓப்பன் பவுல் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்து பாகிஸ்தான் டீம் பொறுத்தவரைக்கும் டெத் ஓவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஓவர் பொறுத்தவரைக்கு டியானா பேட்ச் அண்ட் ஃபாத்திமா சானா ஸோ இவங்க 2 பேரும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் டெத் ஓவரை பொறுத்தவரைக்கு இக்பால், நிதாதர் அண்ட் ஃபாத்திமா சானா ஸோ இவங்களாம் வந்து ஓவரை ஷேர் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்மாலிகை பொறுத்தவரைக்கும் யாராவது கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நிதாதர், தீப்தி சர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா கண்டிப்பாக இவங்க 4 பேருமே சேஃப் சாய்ஸ். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜா வெஸ்டாகர், சாஹில், ஹர்மன் பேக்கர் அண்ட் ரேணுகா சிங் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஜிஎல்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல் டீம் பார்ப்போம். தீப்தி சர்மா கேப்டனாகவும் நிதாதர் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மந்தனா, ரேணுகா சிங், இக்பால் ஒரு நல்ல சாய்ஸ் அண்ட் சாஹிலுமே நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு முனிபாலியா ஆர் ரிச்சா கோஷான்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிஎல் டீம் 1 நிதாதர் கேப்டன், ஃபாத்திமா சானா வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஜிஎல் டீம் 2 தீப்தி சர்மா கேப்டன் அண்ட் மந்தனாவை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஜிஎல் டீம் 3 தீப்தி சர்மா கேப்டன் அண்ட் சாஹிலை ரிஸ்க் எடுத்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பிளேயிங் 11 பொறுத்து சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோம். அங்கே தான் வந்து நம்ம ஃபைனல் டீம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.